Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 699 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி உன்னைய பொல்லக்காம விட்ட மாட்டான்டா டோஃப்ளமிங்கோ அப்படின்னு செகண்ட் இயர்ல விரி கொண்டு கத்திட்டு இருக்கான். அவன் க்ளோனை வச்சு அட்டாக் பண்ணுவானா, அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போனா அது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுது, ஒரிஜினல் ஆளு முன்னாடி இருந்து அட்டாக் பண்றான். சோ லூஃபி கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா வேலைக்கே ஆகல. கண்ணா பின்னாடி அவன் ஸ்டிங்கை யூஸ் பண்ணி அடிச்சு அவனை திருக்க விட்டுருவானுங்க. அதே நேரம் நம்ம லா வெட்டி போட்டானே ட்ரபோல், அந்த கிறுக்கு பையன் அவன் பாடி எல்லாத்தையுமே ஏதோ செங்கல் மாதிரி அடுக்கடுக்க அடுக்கி பழைய மாதிரி ஆயிடுவான். ஆனா அவனோட பவர் தான் ஏதோ சகதி மாதிரி இருக்குது. சகதியை வெட்டினா மட்டும் என்ன பிரிஞ்சா போகுது, மறுபடியும் ஒன்னா வந்து சேர்ந்துக்கும். அதனால அந்த குரங்கு பையில எத்தனை டைம் போட்டு வெட்டுன்னு வெட்டினாலும் மறுபடியும் இப்படி ஒண்ணு சேர்ந்துக்குவான். சோ அதனால என்கிட்ட சண்டைக்கு ரெடி ஆடான்னு பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் சரக்குன்னு அவன் பாடியை துண்டு துண்டா வெட்டி போடுவான். ஏன்டா நான் தான் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவேன்னு சொன்னல, அப்புறம் ஏன்டா மறுபடியும் இப்படி பண்றேன்னு கேட்டா, நம்மளால யூஸ் பண்ற ரேடியோ நைஃப் கட்டிங் மெத்தட் வந்து டோட்டலாவே ரெகுலரா கட் பண்றதை விட டிஃபரெண்டான ஒண்ணு. அதனால அதை வச்சு வெட்டினான்னா அவன் பவர் என்னவா இருந்தாலும் சில நிமிஷங்களுக்கு அவனால ஒன்னா சேர முடியாது. ஐ மீன் அவன் பாடி ரீஅசம்பிள் ஆகாது. ஐயோ எனக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லி மூக்குல இருந்து சரியா ஊத்தி தள்ளும். இவனை பேசாம போட்டு தள்ளிலான்னு சொல்லிட்டு ட்ரெஃபல்கர்லாம் வெட்ட ரெடி ஆவான். வேண்டாம் எனக்கு மூக்குழுகுது, என்ன வெட்டாதே நீ லூசு மாதிரி பழம்பிட்டு இருப்பான். இங்க லூஃபி லூசுத்தனமா கம் பிஸ்டல்னு சொல்லி அவன் பின்னாடி போய் அடிக்க போய் கையை நல்லா அவன் ஸ்டிங்க வச்சு அலேக்கா லாக் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அவனை போட்டு தூக்கி அடின்னு அடிச்சு தள்ளுவான். இங்க அந்த ட்ரபோல் டே ட்ரெஃபல்கர்லாம் நான் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், என்னை எப்படி பண்ண உனக்கு எப்படா மனசு வருதுன்னு அப்படியே அங்கிருந்து நகர்ந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். ஆனா ரூமை கிரியேட் பண்ணி அவனை போட்டு தள்ளிலான்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். ஆனா அந்த ட்ரபோல் நோஸ்ல இருந்து ஒழுகிறதெல்லாம் வச்சு நம்ம லாவை தடுப்பான். பட் அவன் அதெல்லாம் வெட்டி தள்ளிட்டு சாவடான்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவானா. இடையில டோஃப்ளமிங்கோ பூந்து அவனை அடிச்சு திருக்க விட்டுருவான். ஆனாலும் அந்த ட்ரபோலை விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்ண போனா அவன் அந்த சளியை வச்சே நம்மளோட காலை தொக்க லாக் பண்ணிடுவான். அதையும் கட் பண்ணி விட்டுட்டு அவனை அட்டாக் பண்ண போறதுக்குள்ளேயே டோஃப்ளமிங்கோ ஸ்டிங்க ஊசி மாதிரி ஆக்கி அவன் பாடியில சும்மா நச்சுன்னு இறக்கிடுவான். லா ஆல்ரெடி ஏகப்பட்ட அடி வாங்கி சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுல மறுபடியும் அடிக்கு மேல அடி. லூஃபி பார்த்துட்டு கத்திட்டு இறப்பானே தவிர அவனால வேற ஒண்ணும் பண்ண முடியல. டோஃபி பயலுக்கு அவன் ஃபேமிலி கூட எவன் மோதினாலும் சரி அவனை சும்மா விடவே மாட்டான். அதனால உன்னை நான் கண்டிப்பா கொன்றுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா அட்டாக் பண்ணி கொல்றது கிடையாது, இப்படி பேசியே டைமை வேஸ்ட் பண்ணி செருப்படி வாங்குறது. என்ன கேட்பான்னா, நான் எதை வெறுக்கிறேன்னு தெரியுமா, இப்படி குப்பரை கடந்துகிட்டு சாகுறதாண்டா சாவுடான்னு சொல்லி அட்டாக் பண்ண போவானா. அந்த டைம் லூஃபி அவனை தடுக்கிறக்காண்டி போவான். உடனே நம்ம டோஃப்ளமிங்கோ லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த அட்டாக்ல தப்பிச்சு அடுத்த அட்டாக் பண்ண போறதுக்குள்ளேயே பின்னாடி வந்து அவனோட கால ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். லூஃபியுமே அவன் கையை ஸ்ட்ராங் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள அவன் அடிச்சு நம்மளால தெரிவிக்க விட்டுருவான். அப்படி வாங்கின அடியில பையன் அந்த இடத்தை விட்டே திருச்சு கீழே விழ போவான். அப்படியே விட்டு இருந்தா கூட மறுபடியும் அவன் மேல வரக்குள்ள ஏகப்பட்ட வேலையை பார்த்துருக்கலாம். ஆனா வில்ல என்னதான் கூலா இருந்தாலும் மண்டையில மாங்காய் இல்லன்னு நிரூபிச்சிட்டான். ஏன்னா போனவனை புடிச்சு அங்கேயே ஏர்லயே ஸ்டாப் பண்ணி கையெல்லாம் லாக் பண்ணி மறுபடியும் புடிச்சு உள்ள எடுத்து விட்டுருவான். இப்ப லூஃபியை கம்ப்ளீட்டா ஸ்டிங்க வச்சு லாக் பண்ணதுனால அவனால மூவ் பண்ண முடியல. பெலமி இன்னும் அவன் கண்ட்ரோல தானே இருக்கான். அவனை யூஸ் பண்ணி வெட்டிடலான்னு இவனை இழுத்து விட்டு அவனை வெட்ட விடுவான். பெலமி எடுத்துட்டு வேணாண்டா என்னை விட்டு தள்ளி போயிரு, என்னால முடியல அப்படின்னு அவன் காட்டு கத்துவான். கத்தி என்ன பிரோஜனம், தலையில கத்திய வச்சு ஒரே போட்டானா நம்மளால காலியாச்சே. உடனே நம்ம லூஃபிய பெலமீன்னு கத்திட்டே வருவான். வந்த வேகத்துல லூஃபிய கத்திய வச்சு ஒரே வெட்டு, அவ்வளவுதான் ரத்தம் தெரிச்சு போய் விழுவான். இப்ப லாவையும் கவுத்தி போட்டான், லூஃபியையும் கவுத்தி போட்டான். அப்புறம் என்ன லாகிட்ட வந்து பயங்கரமா சீன் போடுவான். என்ன அவ்வளவு சீக்கிரத்துல நீ கவுத்திடலான்னு நினைச்சியாடாக்கன்னா, நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு செகண்ட் கூட என்னைய உன்னால தோக்கடிக்க முடியல, நீ எல்லாம் என்னைய தோக்கடிக்கணும்னு கிளப்பிக்கிட்டு வந்துட்ட. யூ சைல்டிஷ் மாங்கு, நான் எவ்வளவு உயர்வான ஒரு பிளட் லைன்ல இருந்து வந்தவன் தெரியுமாடா. என் வம்சமே ஒரு ராஜாதி ராஜ வம்சம். நான் ஒரு செலஸ்டியல் டிராகனுங்கும் போது அவன் மூஞ்ச பார்க்கணுமே, அடுப்பு கறியில வச்ச அண்டா மாதிரியே இருக்கும். 3 பேருமே அதை கேட்டுட்டு அப்படியே நடுங்குவாங்க. பொறப்புலயே நான் பெரிய ஆளு, யாருக்குமே கிடைக்காத ஒரு பவர் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு குலவெறியோட சொல்லுவான். அந்த டைம் அவன் கண்ணுல பல பேர் கதற மாதிரியும் ஏகப்பட்ட பேர் கொல்ற மாதிரியும் ஒரு பையன் அதெல்லாம் பார்த்து காட்டுத்தனமா கதறி அழுகிற மாதிரியும் அப்படியே ஒரு விஷுவல் வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா வெறியானவன் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஒரு நாள் என்னாச்சுன்னா அவன் டேடி இந்த பவர் எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. அதாவது இந்த செலஸ்டியல் டிராகனுங்கிற போஸ்டிங்கே வேணான்னு விட்டுட்டாரு. அப்படி விட்டதுனால இவங்க ஃபேமிலியில இருக்க 4 பேர்த்தையுமே இந்த உலகம் படாத பாடுபடுத்துச்சாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம டோஃப்ளமிங்கோக்கு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா வாழ்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஆனா அவங்க அப்பாவே அவன் முட்டாப்பையான் தான் சொல்லுவான். ஏன்னா அவரு ரொம்ப நல்ல மனுஷன் போல, நம்மளுக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம், ஏன்னா மக்களை அடிமையாக்கி துன்புறுத்துறத அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால 4 பேருமே ஒரு ஹம்புலான லைஃபை நிம்மதியா வாழலான்னு முடிவு பண்ணிட்டு தான் அந்த மரி ஜாய்ஸை விட்டுட்டு தனியா வந்துட்டாரு. அது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே டோஃப்ளமிங்கோக்கு அவங்க அப்பாவையும் பிடிக்கல. அதுக்கப்புறம்
என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு செம்ம காலில் கேட்பான். அதாவது மரி ஜாய்ஸை விட்டு வந்ததுக்கு அப்புறம் பையன் ஆர்வமா, டேடி நம்ம அடிமைகள்லாம் எங்க, வாங்க இன்னும் கொஞ்சம் அடிமைகளை போய் வாங்கலாம் அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோட கேட்டிருப்பான். ஆனா இவங்க டேடி தான் அந்த போஸ்டிங்கே வேணான்னு வந்துட்டாங்களே, அதனால யாரையும் அடிமையாவும் வாங்க முடியாது. இவங்களுக்கு கீழே யாரும் அடிமையாவும் இருக்க மாட்டாங்க. செலஸ்டியல் டிராகன் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்காண்டி பயங்கரமா சேவை செய்வாங்கல்ல. அந்த மாதிரி சேவை செய்யல இவனை பார்த்தோன்னு முட்டி போடலன்னு ஒண்ணு அவனால தாங்கிக்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க செலஸ்டியல் டிராகன் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு நார்மல் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாத்தையுமே அவனுக்கு குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்காக கொல்லலாம் இல்ல, கடைசி வரைக்கும் அவங்க பயப்படணும். சோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க. 7 வயசுலயே சொர்க்கத்தையும் நரகத்தையும் இந்த உலகத்துல நான் பார்த்தவன்டான்னு வில்லத்தனமா சொல்லுவான். சரி, இந்த மாதிரி எல்லாம் இருந்தவன டோஃப்ளமிங்கோக்கு சுத்தமா பிடிக்காம அவன் டேடியவே போட்டு தள்ளிட்டு அவரோட தலையை எடுத்துக்கிட்டே நேரா மரி ஜாய்ஸுக்குள்ள போயிருக்கான். லூஃபி எல்லாம் இதை கெட்டுட்டு ஆடி போயிருவான். அட சண்டால பயலேன்னு. இதுல பஞ்சாயத்து என்னன்னா, அந்த ஹெவன்ல இருக்க செலஸ்டியல் டிராகன்ஸ் யாருமே இவனை அக்செப்ட் பண்ணல. ஒரு டைம் விட்டுட்டு போனாலும் மறுபடியும் எல்லாம் ஏத்துக்க முடியாது, அதனால போ அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டானுங்க. இவனுக்கு இந்த இடமே ஒரு நரகமா தான் தெரியுது. அப்பந்தான் அவனுக்குள்ளேயே அவன் ஒரு சத்தியம் பண்ணிட்டான். அதாவது உலகத்துல அவங்க ஆதிக்கம் செலுத்துற ஒவ்வொரு இடத்தையுமே அவன் காலி பண்ணணும்னு. அதனாலதான் பவருக்காண்டி இவ்வளவு கொலவெறியோட நிக்கிறான். உள்ளுக்குள்ள அதிர ஆரம்பிச்சிருச்சு, இப்படி இந்த எரும மாட்டு போய் ஒரு வெறி பிடிச்சவனான்னு. நான் வாழ்ந்த வாழ்க்கையே உங்களோட வாழ்க்கையை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதனால எனக்கு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கலாம் டைமே இல்ல. சோ சட்டு புட்டுன்னு செத்து போங்கடா பொடி பயிலான்னு வில்லத்தனமா சொல்லுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!